இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டசபை கூட்டம் இன்று காலை துவங்கியது. திருக்குறளை வாசித்து அவை நடவடிக்கையை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். தொடர்ந்து போப் பிரான்சிஸ், முன்னாள் முதல்வர்கள் அச்சுதானந்தன், சிபு சோரன், முன்னாள் எம்எல்ஏ கே சிவலோகநாதன், முன்னாள் ஆளுநர் இள கணேசன் ஆகியோருக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. தொடர்ந்து எம்எல்ஏக்கள் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு சட்டசபையில் வாழ்த்துரை வாசிக்கப்பட்டது. அப்பொழுது கட்சித் தலைவர் சிவா குறுக்கிட்டு பேசுகையில், புதுச்சேரி நகர பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து விவாதம் நடத்த சட்டப்பேரவையை 1 வாரம் நடத்த வேண்டும். மாசு கலந்த குடிநீர் குடித்து 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இது சம்பந்தமாக பேசக்கூட அனுமதிக்கவில்லை. சட்டசபை கூடுகிறது, மக்கள் என்ன பேசப் போகிறார்கள் என எதிர்பார்த்துள்ளனர். கடந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்ட எதுவும் நடக்கவில்லை. மத்திய பாஜக அரசு புதுச்சேரிக்கு எதையும் செய்யவில்லை. தென்பண்ணை ஆற்றில் இருந்து தண்ணீர் கொண்டு வருவோம் என்று சொன்னது என்ன ஆனது? சபாநாயகர் அவை நடவடிக்கை துவங்கட்டும், உங்களுக்கு பதில் சொல்கின்றேன். நீங்கள் சொன்னால்தான் இருக்கையில் அமருவேன் என கூறியபடி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டு சபாநாயகரை முற்றுகையிட்டு கோஷமிட்டனர். சபாநாயகர் இருக்கை முன் தரையில் அமர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்களை குண்டுகட்டாக அவையிலிருந்து வெளியேற்றுமாறு சபாநாயகர் சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, செந்தில்குமார் என ஒவ்வொருவராக சபை காவலர்கள் குண்டுகட்டாக தூக்கி சென்று அவையிலிருந்து வெளியேற்றினர். அப்பொழுது இது அராஜகம், ஜனநாயக படுகொலை, சபாநாயகர் ஒழிக என திமுக எம்எல்ஏக்கள் கோஷமிட்டபடி வெளியேறினர். அதேபோல் தொடர்ந்து இருக்கு முன்பு நின்று கொண்டு சபாநாயகரை ஒருமையில் விமர்சித்துக் கொண்டிருந்த சுயேட்சை எம்எல்ஏ நேருவை அவை காவலர்கள் வெளியேற்றினர். மேலும் நேரு பேசிய அனைத்து வார்த்தைகளும் அவை குறிப்பிலிருந்து நீக்கி சபாநாயகர் உத்தரவிட்டார். மக்கள் பிரச்சினைகளை பேசவிடாமல் செய்த சபாநாயகரை கண்டித்து அவைக்கு வெளியே திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் சட்டசபையில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சரக்கு மற்றும் சேவை வரி திருத்தம், நகராட்சி, கிராமம், கொம்யூன் பஞ்சாயத்து சட்ட திருத்தங்கள், நகர மற்றும் கிராம திட்டமிடல் சட்ட திருத்தம், வணிகம் செய்வதை எளிதாக்கும் சேவை வழங்கல் சட்ட முன்வரைவு அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. சேவை வழங்கல் சட்டத்தில் காரணமின்றி கோப்புகளை தேக்கி வைத்திருக்கும் அதிகாரிகளுக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் 250 அபராதம் விதிக்கும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. மேலும் பிரதமர் மோடிக்கு அவையில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டு காலவரையின்றி பேரவையை ஒத்திவைத்து சபாநாயகர் செல்வம் அறிவித்தார். காலை 9:38 மணிக்கு துவங்கிய பேரவை கூட்டம் 10:20 மணிக்கு நிறைவடைந்தது. பின்னர் தேதி குறிப்பிடாமல் அவையை சபாநாயகர் ஒத்திவைத்தார். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லோன் இண்டஸ்ட்ரியல் தலைவர் ஜீபும்பா என்று அழைக்கப்படும் டிண்டுமோன் புலிக்க பரம்பில் ஏழை எளிய மக்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அந்த வகையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்திருந்த அவர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து நினைவு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து ஜோன் இண்டஸ்ட்ரியல் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கினார். இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் சர்க்கிள் டே பாண்டிச்சேரி செயலாளர் பிரகாஷ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ விஸ்வ பிரம்மா ஜெயந்தி விழா ஆண்டுதோறும் விஸ்வகர்மா பொன், வெள்ளி, ஆபரண தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஸ்ரீ விஸ்வ பிரம்மா ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ விஸ்வ பிரம்மா காயத்ரி சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ விஸ்வ பிரம்மா காயத்ரி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் பொதுமக்கள் ஸ்ரீ விஸ்வ பிரம்மா காயத்ரி சுவாமிக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுலா பயணிகளுக்கு போதை காளான் விற்பனை செய்வதாக பல ஆண்டுகளாக புகார் வந்த வண்ணம் உள்ளது. உயர் அரசு துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் இத்தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கடந்த சில மாதங்களுக்கு பிறகு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அப்சர்வேட்டரி பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு அதிக விலைகளுக்கு புல்வெளிகளில் முளையக்கூடிய போதை காளானை விற்பனை செய்து வந்தவரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் சோதனை செய்ததில் அவரிடமிருந்து போதை காளான் கைப்பற்றப்பட்டதோடு வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுத்து வரப்படுகின்றது. கொடைக்கானல் பொறுத்தவரை சுற்றுலா தலங்களில் மிக முக்கியமான போதைப் பொருட்கள் விற்பனை செய்து வருவது தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர்.
குறிப்பாக மேல்நிலை பகுதிகளில் தொடர் பல்வேறு போதைப் பொருட்கள் சுற்றுலா பயணிகளுக்கு இளைஞர்களுக்கு விற்பனை செய்வதும், இதற்காக ஆங்காங்கே தனித்தனியாக குடில்கள், ஏர்பிரயம், டென்ட் ஹவுஸ் போன்றவைகள் அமைக்கப்பட்டு விற்பனை செய்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. பல இடங்களில் பல்வேறு வண்ணங்களில் குடில்கள் அமைத்து அக்குளிர்களில் பல இடங்களில் பட்டா இல்லாத அரசு புறம்போக்கு நிலங்களில் அமைக்கப்பட்டு அதிக விலைக்கு வாடகைக்கு விடப்படுவதாகவும் புகார்கள் வருகின்றது. வருவாய்த்துறை குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடைக்கானல் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அழகு ஜொலிக்கும் குடில்களை ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை முறையாக செலுத்தியும், மின்துறைக்கு வருவாய்த்துறை, நகராட்சி, பேரூராட்சி போன்ற துறைகளுக்கு செலுத்தக்கூடிய வரிகளை முழுமையாக செலுத்தியும், முழு பராமரிப்பு பாதுகாப்புடன் சுற்றுலா பயணிகளை வருபவர்களுக்கு உபசரிப்பு செய்து அனுப்பக்கூடிய தங்கும் விடுதிகளை ஆய்வு செய்யக்கூடிய நிலையில் உள்ள அரசு அதிகாரிகள் மேல்நிலை பகுதிகளில் உள்ள அழகு குடில்களை ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனவும், பாதுகாப்பற்ற வனவிலங்குகளால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நிலையில் உள்ள குடில்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவும், சீல் வைக்கவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். டெல்லியில் புதுச்சேரிக்கான சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் டிசம்பர் 21 யானத்தில் யர்ரா தோட்டத்தில் உள்ள தனது வீட்டிற்கு அருகில் YSR அருங்காட்சியகம் திறக்கப்படும் என்று அறிவித்தார். மல்லாடி தனது 42வது திருமண ஆண்டு விழாவை புதன்கிழமை இரவு தனது குடும்ப உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் நண்பர்களுடன் பிரம்மாண்டமாக கொண்டாடினார். மல்லாடி அபிமான சங்கம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தது. மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் அவரது மனைவி உதயலட்சுமி கேக் வெட்டி கலந்து கொண்டார்கள். மல்லாடி தனது உரையில் முன்னாள் ஆந்திர முதல்வர் டாக்டர் OS ராஜசேகர் ரெட்டி, மக்களவை சபாநாயகர் GMC பாலயோகி, முன்னாள் முதல்வர் RV ஜானகிராமன், தற்போதைய முதல்வர் N ரங்கசாமி, முன்னாள் MLA மற்றும் அரசியல் குரு ரக்ஷா ஹரிகிருஷ்ணா மற்றும் அவரது பெற்றோரின் சிலைகள் அருங்காட்சியகத்தில் நிறுவப்படும் என்று அறிவித்தார். உதயலட்சுமியுடனான காதல் திருமணம் குறித்து வாய்மொழி சண்டையுடன் வீட்டிலிருந்து வெளியே வந்ததை மல்லாடி நினைவு கூர்ந்தார். தொழிலில் நேர்மையும் நல்லெண்ணமும் பிரகாசித்தது. ஏனாம் பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கு ஆதரவளித்தவர்களுக்கு சிலைகளை நிறுவுவதன் மூலம் அவர் நன்றி தெரிவிக்க விரும்புகிறார். இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். பெண்ணிடம் சூரியபிரகாஷ், கிட்லா சந்திரராவ், சிங்கம் செட்டி ஹரிசங்கர், டாங்கெட்டி, திரைமூர்துலு மற்றும் பலர் கூட்டத்தில் பேசினர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வேளாளர் நல சங்கத்தின் மாநில தலைவர் மோகன்ராஜ் பிள்ளை, பொதுச் செயலாளர் ரவி பிள்ளை, பொருளாளர் அருள் செல்வம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது கூறுகையில், துளுவ வேளாளர் மாணவ மாணவிகள் கடந்த 10வது மற்றும் 12வது மற்றும் CBSE 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மதிப்பெண் சான்றிதழ் அடிப்படையில் 15 ஆண்டு பரிசளிப்பு விழா மற்றும் ஊக்கப்பரிசு வழங்கும் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா ஜெயராம் திருமண நிலையத்தில் வருகின்ற அக்டோபர் மாதம் 2 நடைபெறவுள்ளது. இதில் மாணவ மாணவிகள் தங்களின் சான்றிதழ் பதிவு செய்து பரிசுகளை வாங்கி செல்ல வேண்டுமென கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தனர். மேலும் இதில் சங்கத்தின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து பேட்டி அளித்தனர். அவர்கள் கூறுகையில், புதுச்சேரி அம்பலத்தடையார் மடத்து வீதியில் மூர்த்தி பால்ராஜ் அவர்களுக்கு சொந்தமான வணிக வளாகத்தின் கீழ்த்தளத்தை முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார் அவர்களின் மகன் CS ஆனந்த்ராஜ் மற்றும் அவரது மனைவி சித்ரா ஆகியோர் வாடகை இருந்து கொண்டு காலி செய்ய மறுப்பதோடு குறைந்த விலைக்கு கேட்டு மிரட்டுகின்றனர். சில தினங்களுக்கு முன்பு காவல் நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், துணைநிலை ஆளுநர் மாளிகை ஆகிய இடங்களில் மனு வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இடத்திற்கு இந்த பிரச்சினைக்கு சம்பந்தமான நபர்கள் மிரட்டி வருகின்றனர். இது சம்பந்தமாக கடந்த 1 மாத காலமாக இவ்விடங்களில் புகார் கொடுக்கப்பட்டது. மேலும் துணைநிலை ஆளுநர் மாளிகை மற்றும் முதலமைச்சர், காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு புகார் கொடுக்கப்பட்டும் மீண்டும் அவர்கள் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சொன்னார்கள். ஆனால் புகாருக்கு பிறகும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே மேற்கண்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி எதிர்வரும் செப்டம்பர் 22 திங்கட்கிழமை அன்று காலை 10 மணிக்கு ராஜா தியேட்டர், காமராஜர் சிலை அருகே அனைத்து பொதுமக்கள், சமூக நல அமைப்புகள் கலந்து கொள்ளும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.